தமிழர்கள் நிலத்தையும் பொழுதையும் முதல் பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்க. மனிதன் வாழ்வதற்கு தேவையான 13 கருப்பொருட்கள்ல முக்கியமானது உணவு. இந்த உணவு குறித்து கொஞ்சம் இலக்கியம், கொஞ்சம் வரலாறு, கொஞ்சம் சரித்திரம், கொஞ்சம் சம்பவங்களோட வருகிறது உங்கள் தமிழ் களத்தின் அடிசல். இது உணவும் உணவு சார்ந்த களமும். இயற்கை மனிதனுக்கு கொடுத்த முக்கியமான கொடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் மட்டும்தான். எல்லா நாட்டுக்கும் ஏற்ற வகையில் இதமா பதமா ருசியா சமைக்கிறதுக்கு வாழை நிச்சயமா உதவும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு மரம் எடுத்துக்கிட்டா அதனுடைய ஏதாவது ஒரு பாகம் மட்டுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் வாழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய காயா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், எல்லா பாகங்களையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துறோம். அதனுடைய இலையை கூட நம்ம விட்டு வைக்கிறது இல்லை, அதில் தான் நம்ம உணவையே பரிமாறுறோம். அந்த அளவுக்கு தன்னை முழுவதுமாக மனிதனுக்கு கொடுத்த ஒரு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாழை மரம் மட்டும்தான். அதனாலதான் முன்னோர்கள் நம்ம வாழ்த்துறப்ப நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுனால வாழையடி வாழையா வரணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்படி நம்முடைய தமிழ் களத்தினுடைய அடிசல் நிகழ்ச்சியும் வாழையடி வாழையா தொடர்றதுக்காக முதல் நிகழ்ச்சியை வாழையோடு தொடங்குறோம். கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் எகிப்து, பாலஸ்தீனம், அதே மாதிரி சிரியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு வாழை மரங்கள் அறிமுகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் 500 ஆண்டுகள் கழிச்சுதான் அமெரிக்காக்குள்ள வாழை மரத்தோட என்ட்ரியே ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்த்துகீசிய மாலுமிகள் தான். போர்த்துகீசியர்களுக்கும் ஸ்பெயின் நாட்டுக்காரர்களுக்கு மட்டுமே வணிகம் மறுக்கப்படுது. நீங்கெல்லாம் வணிகமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நீங்க என்னடா கப்பல் வழி எங்களுக்கு சொல்றது, நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிஷ்கள், டேனிஷ்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், பிரெஞ்சு இவங்க கிட்ட இருந்து முற்றிலும் வேறுபட்ட போர்த்துகீசியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுக்கான கப்பல் வழித்தடங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு குரூப் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருது, இன்னொரு குரூப் அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகுது. தென்னாப்பிரிக்காவினுடைய முனைக்கு போகக்கூடிய அந்த சூழல்ல பயங்கரமான புயல் அடிக்குது. அதனாலதான் அதுக்கு புயல் முனை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா நம்பிக்கை முனை. புதிய கண்டத்தையே நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்ததுனால அதுக்கு நம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த சூழல்ல தான் அங்கு வாழை மரங்கள் இவங்களுக்கு அறிமுகமாகுது. போர்த்துகீசியர்கள் வாழை மரத்தினுடைய சுவையினால மெய் மறந்து போறாங்க. அதை அப்படியே அவங்க அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும் போகக்கூடிய சூழல்ல அதை அப்படியே அமெரிக்காவுக்குள்ளாக எடுத்துட்டு போறாங்க. இப்படிதான் ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்காவுக்கு வாழை மரம் டிராவல் ஆகி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 இருந்து 70 வகை வாழைகளை ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிற்கு கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நம்புறாங்க. வணக்கம் உறவுகளே, வாழை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு ருசியான உணவை நமக்கு சமைச்சு காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க செஃப் சுதாகர் அவர்கள். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய வயசு, இவருடைய அனுபவம். 24 வருஷத்துல சிங்கப்பூர், மலேசியா, குவைத் மாதிரியான பல்வேறு நாடுகள்ல பணியாற்றி இருக்கிறாரு. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய அக்கார்டு ஹோட்டல்ல சூசஃபா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடிசல் நிகழ்ச்சியில வரக்கூடிய பல்வேறு உணவுகளை இவர் தான் சமைச்சு காமிக்க போறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்கார் நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன செய்ய போறீங்க வித்தியாசமா? இன்னைக்கு வாழைப்பூவை வச்சு சில்லி வாழைப்பூ, வாழைப்பூ சில்லி. ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க சார். வாழைப்பூ இருக்கு, அதுக்கப்புறம் சில்லியை ஸ்லைஸா கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கார்லிக் சாப்பு, இது இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது, சில்லி பவுடர், சால்ட்டு, கேப்சிகம் ஜூலியன் கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஆனியன் கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ். அது இல்லாம இதை பேட்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பேட்டர்ல என்ன போட்டிருக்கேன்னா மைதா, கார்ன்ஃபிளவர், லைட்டா சோயா சாஸ், சால்ட். உங்களுக்கு வேணும்னா கலர் போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா கலர் வேண்டாம். 1:1. கார்ன்ஃபிளவர் எவ்வளவு போறீங்களோ ஒரு 1/2 கப் கார்ன்ஃபிளவர், 1/2 கப் மைதா, லைட்டா சால்ட், ஆஃப் சால்ட் தான் இதுல போடணும். ஏன்னா நம்ம அதுல சில்லியில போடும்போது ஃப்ரை பண்ணும்போது ஃபுல் ரொம்ப சால்ட்டி ஆயிரும். அதனால இதுல ஆஃப் சால்ட் தான் போடுவோம். பொரிச்சு எடுத்துடலாமா? பொரிச்சு எடுத்துடலாம். வாழைப்பூவை ஃபர்ஸ்ட் நான் பீல் பண்ணி வச்சிருக்கேன். பொதுவாகவே வாழைப்பூவை அந்த நரம்பு எடுத்துருவாங்க கம்பல்சரி. இது ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ஃபுல் ஹீட்டா இருக்கக்கூடாது, மிதமான ஹீட்டா இருக்கணும். ஏன்னா ஃபுல்லா ஹீட்டா இருந்துச்சுன்னா கருகிடும். இப்போ ஒவ்வொரு பீஸா எடுத்து நல்லா டிப் பண்ணிக்கணும். ஃபுல்லா டிப் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆயில் சூடாயிருச்சு. சேம் நெத்திலி ஃப்ரை மாதிரியே தான் சார் இருக்கும். சில பேர் கலர் விரும்ப மாட்டாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக
ஆரஞ்சு கேசரி ஃபுட் கலர் தான் போட்டிருக்கேன். இந்த வாழைப்பூ பத்தி பேசுறப்ப இலக்கியத்துல ஒரு ரொம்ப அருமையான பாட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருங்கல் இருக்கும். அந்த கருங்கல்லுக்கு மேல வாழை நல்லா கனிஞ்சிருந்த வாழையில இருந்து ஒரு பூ வந்து விழுந்திருக்கும். அது பாக்குறப்ப ஒரு யானை, மதம் கொண்ட யானையினுடைய நெற்றியில அப்படியே வேல் வந்து விழுந்த மாதிரியும், அந்த வேல் பட்டு அதுல இருந்து ரத்தம் கசிஞ்ச மாதிரியும், அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேல் மாதிரி அந்த வாழைப்பூ இருந்தது அப்படின்னு ஒரு இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அப்படி ஒண்ணு இருக்கு. அது பாக்குறப்ப இந்த நிறத்தை பாக்குறப்ப நீங்க போட்டிருக்க அந்த நிறமும் அப்படிதான் இருக்கு பாக்குறீங்களா சார்? இப்போ இந்த வாழைப்பூவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்து அதை சில்லி செய்ய போறாரு. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க சார்? ஆமாம் சார். இப்போ என்னன்னா அது ஃப்ரை பண்ணல சார், அதே ஆயிலே எடுத்துக்குவோம். சவுத் இந்தியன் சைடில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கருவேப்பிலை போடணும். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டுக்கிறோம். கார்லிக் வந்து பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதக்கினா தான் இதோட ஃப்ளேவரே இருக்குது. கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த சில்லி வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். எதுக்காக பெருசாக போட்டிருக்கேன்னா, சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்து வச்சுட்டே சாப்பிடுவாங்க. சில பேர் அதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம் சார். ஆனியன், கொஞ்சம் கேப்சிகம், ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிட்டா அந்த கிறிஸ்பினஸே இருக்காது, அப்படியே ரொம்ப சாகியாயிரும் உடனே. மேக்ஸிமம் வந்து சைனீஸில் போட மாட்டாங்க. இது வந்து இப்போ நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறோம். அதுக்காக வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வெறுத்தா பேஸ்ட்டு இப்போலாம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடும்போது என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். உடனே இது கறிக்கிறோம். டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஸ்வீட்னஸ் தான் போடணும். கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக கிரீன் சில்லி சாஸ். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். ஒரு சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க, ஒரு சின்ன குழந்தைங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக விரும்புவாங்க. அவங்களுக்கு டொமேட்டோ சாஸ் ஜாஸ்தியாக போட்டுட்டு அதை கம்மியாக பண்ணிக்குவாங்க. இந்த அப்படி வதங்கிருச்சா, நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ ரொம்ப வதங்கிட்டா தண்ணி மாதிரி ஆயிடும். இது லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கணும். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுவேன். இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிரும். வாழைப்பூ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது போதும். நீங்கள் ஏன் இதில் சால்ட்டு போடலையா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நம்ம இதில் வேறு ஆக்சுவலி ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். லைட்டாக சால்ட்டு போடுறோம். சாஸ்லாம் ரெடி ஆகிட்டா இதை போட்டு சும்மா ஒரு டாஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுவாங்க. பட் இது என்னென்னா, நான் சவுத் இந்தியன் ஸ்டைலுங்கிற அந்த கறி லீவ்ஸ் ஃப்ளேவரோடு இருக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலை. இப்போ ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் சார், முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சாப்பிட்லாமா? இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்தலாமா? அதுவும் நீங்கள் பண்ணியிருக்க பிளேட்டிங் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு சார். கொஞ்சம் கேப்சிகமோட சாப்பிட்றப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரெட் சில்லி சாப்பிட்ருப்பீங்க, சில்லி புரோட்டா கூட சாப்பிட்ருப்பீங்க. வாழைப்பூவில் இப்படி ஒரு சில்லி அப்படிங்கிற நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். வாழை குறித்த செய்திகளோட அருமையான வாழைப்பூ சில்லியோட இன்னைக்கு பகுதி நிறைவடையுது. இந்த அரிசில் நிகழ்ச்சியில அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த் மற்றும் செஃப் சுதாகர். நன்றி, வணக்கம்.